இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிலுவையின் மகிமை. ஒரு அருமையான பாகம் இது. மகிமை, தேவனுடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று தான் ஆசரிப்பு கூடார ஜெபத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அல்டிமேட்டாக மோசே என்ன கேட்குறாரு? ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காணணும். எத்தனை முறை ஆண்டவரோட திரும்ப திரும்ப ஃபாஸ்டிங்கில் இருந்து கூட அவர் என்ன கேட்குறாரு? ஆண்டவரே உம்முடைய மகிமையை காணணும். இந்த மகிமைன்றது ஒரு வல்லமையான காரியம். அந்த மகிமைக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பல இடங்களில் நம்ம இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காணும்போது அது எப்படி வித்தியாசமாக இருக்குதுன்றத நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும். மகிமைன்ற வார்த்தையை நம்ம எவ்வளோதான் படித்தாலும் சரி அதனுடைய அருமை தெரியாது. ஆனால் ஆசரிப்பு கூடார ஜெபத்தில் நம்ம பழகிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்டர் பண்ணி தேவனுடைய மகிமையில் நம்ம வாசம் பண்ணுறோம் பாருங்க. அது ஒரு அருமையான காரியம். ஆண்டவரே, நான் ஒன்றுமே எனக்கு பேச இஷ்டம் இல்லைப்பா, நீங்கள் எனக்கு வெளிப்பாடு கொடுங்கன்ட்டு நம்ம பேசுகிறத குறைக்க ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பும் போது இன்று நம்ம பார்க்கறது இந்த லெந்து காலத்தில் இந்த சிலுவையின் மகிமை. அதை தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக எந்த மகிமையை ஆதாம் இழந்து போனாரோ அதே மகிமையை தேவன் நமக்கு திரும்ப கொடுப்பதற்காக தான் தன்னுடைய ஒரே குமாரனை என்ன செஞ்சார்? எனக்காக, உங்களுக்காக அவர் அனுப்பினார். அதனால தான் அன்பு என்ன என்பதை உணர்ச்சியின் பூரணமாக இல்லை, நாட் பேஸ்ட் ஆன் த ஃபீலிங், பட் ஹீ ஆக்டட். ஆண்டவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக கொடுத்தார். அதை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? இந்த உலகத்தில் வராரு. இப்போ சிலுவையின் மகிமைன்னு பார்க்கும்போது உங்கள் வேத புத்தகத்தை திறந்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு அருமையான பகுதி இருக்கும். நம்முடைய மகிமைக்காக என்ன இது அதிகம் தொட்டது. கடந்த முறை நான் இங்கே சர்ச்சில் பேசும்போது கூட அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன். இதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய மகிமைக்காக எங்கே நீங்கள் வேத புத்தகத்தில் பார்த்தாலும் நீ எதை செய்தாலும் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய மகிமைக்காக செய்யின்னு சொன்னவர் இந்த இடத்துல சிலுவையின் வரும்போது அது யாருக்காக? நம்முடைய மகிமைக்காக. ஆண்டவரே, தேவனே, உமக்கு தானே சுவாமி நாங்கள் மகிமை செலுத்தணும், எங்களுக்கும் மகிமை உண்டானா இந்த சிலுவை என்பதுமா மகிமையாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது தான் சிலுவை. சிலுவை என்பது என்ன சின்னம்னா மகிமையின் சின்னம். அவமானத்தின் சின்னத்தை மகிமையின் சின்னமாக மாற்றியது. யாருடைய மகிமைக்காக? நம்முடைய மகிமை. நம்முடையன்னு போயிரும்போது நீங்கள் தனியாக இருக்கும்போது, இப்போ நம்ம இருக்கும்போது நம்முடையன்னு சொல்லலாம், ஆனால் தனியாக இருக்கும்போது என்னுடைய மகிமைக்காகன்னு சொல்லுங்கள். அடுத்தது என்னுடைய மகிமைக்காகன்னு சொல்லிட்டு உங்கள் பேரை வச்சு வாசித்து பாருங்கள். அவர் என்னுடைய மகிமைக்காக தான் இதை செய்தார்னு பார்க்குறோம். அப்போது இதை எப்போ தீர்மானம் செய்துட்டாராம்? உலக தோற்றத்திற்கு முன்னதாக. அதுக்கெல்லாம் வசனம் உங்களுக்கு தெரியும். எபேசியர் 1:4. திரும்பி திரும்பி அதை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நம்முடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் பிதாவின் நாமம் மகிமைப்படும்படியாக நீ எதை கேட்டாலும் உனக்கு செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த சிலுவைன்னு வரும்போது மனிதனுடைய மகிமைக்காக, யாரு? விசுவாசிக்கிற மனிதனுடைய மகிமைக்காக உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே என்ன செஞ்சிட்டாரு? தேவன் இதை ஏற்படுத்தி விட்டார். அப்போ முதலாவது அவர் நமக்கு செய்தது நம்முடைய மகிமைக்காக. அப்போ ஆனால் என்ன ஆகுதுன்னா இது ஒரு ரகசியமாய் இருக்கிறது, இது மறைக்கப்பட்டதாய் இருக்கிறது, இது தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வியூன்னு ஒன்று இருக்குது, ஸ்பிரிச்சுவல் வியூன்னு ஒன்று இருக்குது. இந்த வேர்ல்டு வியூவில் பார்க்கும்போது உலக பார்வையில் கண்ணு தெரிஞ்ச நம்முடைய கண்ணை, சரீர கண்களை திறந்து வைத்து சிலுவையை பார்த்தோன்னா
அந்த சிலுவையில் இவர் போய் மறித்து இவ்வளோ கொடூரமாக மறிக்கிறாரு, இவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறாரு, இது எப்படி இன்னொருடைய மனுஷனுக்கு இது நல்லதாக இருக்கும்ன்ட்டு உலக கண்ணோட்டத்தில் இதை விளங்கி கொள்ளவே முடியாது. ஆனால் தெய்வீக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படவில்லை. மை லைஃப் இஸ் நாட் சேஞ்ச்டு, மை லைஃப் இஸ் எக்ஸ்சேஞ்ச்டு. நல்லா இருக்கு இல்லையா? இதுதாம்மா சிலுவை. என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது இல்லை, என்னுடைய வாழ்க்கை தெய்வ தமிழில் என்ன வார்த்தை சொல்கிறோம், தெய்வீகத்தில் ஒரு பரிணாமம் இல்லையா? அது டிவைன் எக்ஸ்சேஞ்ச். அப்போ என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதா? தேவனோடு நான் என்னாச்சு? எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நமக்கு தெரியும் எக்ஸ்சேஞ்சுனா என்னன்னு. உலக எக்ஸ்சேஞ்சுனா ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை கொடுக்கறது எக்ஸ்சேஞ்சுன்றோம். ஆனால் அநேக சமயத்தில் அந்த உலகத்தில் நடக்கிற பரிமாற்றம் நல்ல வகையில் இல்லை. நம்ம நல்லதை கொடுப்போம், ஆனால் நமக்கு கிடைக்கிறது அதே வகையில் கிடைக்குமான்ட்டு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இது தெய்வீக பரிமாற்றம், டிவைன் எக்ஸ்சேஞ்ச். நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படவில்லை, தேவனோடு இணைந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களால் என்னுடைய வாழ்க்கை என்னவாயிருக்குது? மகிமைப்பட்டிருக்கிறது. டிவைன் எக்ஸ்சேஞ்ச். அப்போது காட்ஸ் சேவிங் பிளான் தான் சிலுவையின் மையமாயிருந்தது. அப்போ டிவைன் விஸ்டத்தை எங்கே பார்க்குறோம்? சிலுவையில் பார்க்குறோம். இட் இஸ் பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம இந்த ரூலர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், இங்கே ரூலர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அங்கே ஆட்சி செய்தவங்க இல்லையா? அதில் ஆட்சி செய்தவங்களுக்கு விளங்கலை. ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் அவரை அநேகர் விசாரணைக்காக இங்கும் அங்கும் அனுப்பப்படுகிறார். உங்களுக்கு விளங்கும்னா ரிலீஜியஸ் லீடர்ஸ் 3 தடவை அவரை விசாரிக்கிறாங்க. ரோமன் அதிகாரத்தில் 3 தடவை விசாரிக்கப்படுறார். அப்போ பாருங்கள், ரிலீஜியஸ் லீடர்ஸும் அதோடு கூட இருக்கிற ரோமன் அத்தாரிட்டிஸ், பைலட், ஹெரட், இவங்க எல்லாருக்குமே என்ன இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, அறிவு இருந்தது, உலக பிரகாரமான அறிவு இருந்தது, அவங்களுக்கு பவர் இருந்தது, அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது, அறிவும் இன்டலெக்டும் இருந்தது. ரிலிஜியஸ் லீடர்ஸ்க்கு வேதாகமம் எழுதி அவங்க கையில் கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் இருந்தது. இவ்வளவு காரணம் இருந்தாலும் தேவர் ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட் இல்லைங்களா? ஆவிக்குரிய விஷயத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? கண்ணு தெரியாத குருடர்களாக இருக்கிறாங்க. அந்த காரியத்தை தேவன் என்ன செய்கிறார்? பயன்படுத்தி கொள்ளுகிறார். அன்பானவர்களை, இந்த உலக நோக்கத்தில் பார்த்தோன்னா இன்றைக்கும் நமக்கு சிலுவை எப்படி தெரியும்னா, சிலுவை ஒரு புனித சின்னமாக அநேகருக்கு தெரியறதில்லை. என்னைக்கு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அதை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, வாட் இஸ் லாஸ்ட் வாஸ் ரீகெயின்ட், எதை இழந்து போனோமோ அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதான் சிலுவையின் மகிமை. நான் எதை இழந்து போனேன்னு உங்கள் வேத புத்தகத்தை திறந்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம பார்க்குறோம் 1 கொரிந்தியர் நம்ம பார்க்கும்போது ஒரு அருமையான வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 15:45. எதை மனிதன் இழந்து போனானோ அதை திரும்ப கொடுக்கிறது தான் சிலுவையின் மகத்துவம். வாட் ஐ லாஸ்ட் ஐ am gaining through Jesus Christ, through the plan of God. அப்போ நான் எதை இழந்து போனேன்? ஆதாம் முதலாவது ஆதாம் பாவம் செய்தது மூலமாக எதை இழந்து போனார்? ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் பாராமல் செய்தது. பாவம் செய்ததினாலே எல்லாரும் பாவம் செய்து, ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து. எதனால்? ஆதாம் மூலமாக பாவம் செய்து எதை இழந்து போனார்கள்? தேவ மகிமையை இழந்து போனார்கள். இப்போ 15வது அதிகாரத்தில் 45வது வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, வேத புத்தகம்
புத்தகத்தில். அதுதான் நமக்கு மையமாய் நான் வைத்து பேசுகிறேன். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய வேத புத்தகத்தில் இன்றைக்கி உட்கார்ந்து எப்போ நேரம் இருக்குதோ இந்த 15வது வசனத்துக்கு அதிகாரத்தில் 45வது வசனத்திலேருந்து தொடர்ந்து வாசித்து பாருங்கள். ஆதாம் மூலமாக பாவம் வந்தது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் பவுல் என்ன சொல்கிறாரு, ஆதாம் உடுத்தி கொண்டு இருந்தது தேவனது மகிமை. அப்போ ஆதாமுக்கு தேவனது மகிமை அவரை சூழ்ந்துட்டு இருந்தனால அவர் நிர்வாணி என்று அவர் அறியவில்லை. என்னைக்கு பாவம் செய்தாரோ தேவ மகிமையை இழந்த போதுதான் அவருடைய சரீர கண்கள் நிர்வாணத்தை காணக்கூடியதாய் இருந்தது. அதனால் தேவனது மகிமை என்ன செய்தது, இழக்கப்பட்டது. இப்போ நீங்கள் யோவான் 13:31 வாசித்து பார்ப்பீங்கன்னா, எந்த மகிமையை அவர்கள் இழந்து போனார்களோ அந்த மகிமை என்ன செய்து மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், மை லைஃப் இஸ் நாட் எ சேஞ்ச்ட் லைஃப், மை லைஃப் இஸ் எ எக்ஸ்சேஞ்ச்ட் லைஃப். என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற முடியாது. எவ்வளவு நாளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லவங்களாக இருக்கணும்னு எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் சரி, என்னாலேயும் உங்களாலேயும் என்ன செய்ய முடியல, நல்லவர்களாக இருக்க முடியல. ஆனால் என்னைக்கு சிலுவையின் நிழலில் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்கிறோமோ ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த உலகத்தின் பாவமான சூழ்நிலைகளிலிருந்து, சவால் நிறைந்த சூழ்நிலைகளிலிருந்து தேவன் நமக்கு எதை கொடுக்கிறாரு, ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, முதலாவது ஆதாமின் மூலமாக அவருக்கு என்னத்தை இழந்து போனார், மகிமையை இழந்து போய் என்ன செய்கிறாரு, தேவனிடத்தில் இருந்து பிரிய ஆரம்பிக்கிறார். முதலாவது அவர் மகிமை இழந்த போது என்ன நடக்குது தெரியுமா? ஹீ லாஸ்ட் த டிவைன் இமேஜ். அவர் தெய்வீக சாயலை இழந்து போகிறார். நல்லா கவனிங்க, தெய்வீக சாயல் முழுசும் ஆண்டவர் எடுக்கலை. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தார்னா திரும்பி எடுக்க மாட்டார்மா. இதை நம்ம நல்லா ஞாபகம் வைக்கணும். அப்போனா என்ன ஆகுது, நம்முடைய சாயல் எடுக்குது, தேவனுடைய சாயல் இட் இஸ் மார்டு, அசுசிப்பட்டு விடுகிறது. சில வசனங்களை சொல்கிறேன், அப்புறமா வாசித்து பாருங்கள். 9வது அதிகாரம் ஆதியாகமம், 9வது அதிகாரம் 6வது வசனம், 5வது அதிகாரம் 12வது வசனம், இதெல்லாம் வாசிங்க. 3வது அதிகாரத்தில் ஜேம்ஸ் யாக்கோபு 3வது அதிகாரம் 9வது வசனம், இதெல்லாம் வாசி போது தேவனது சாயல், தேவன் மனிதனை எப்படி தன்னுடைய சாயல்ல உருவாக்கினாரோ அது இருக்குது. ஆனால் இட் இஸ் மார்டு பிகாஸ் த க்ளோரி வாஸ் ரிமூவ்டு. பாவம் செய்யும்போது தேவ மகிமையை நாம் இழந்ததினால என்ன ஆகுது, அசுசிப்பட்டு விடுகிறது. அதை மீட்டு கொள்றதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சிலுவையின் மரணத்தை, சிலுவையின் மூலமாக மரணத்தை கொண்டு வருகிறார். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் மீதி 45க்கு அப்புறம் இருக்கிற வசனங்கள் எல்லாம் படித்து பார்த்துட்டு படுங்க. அதில் எவ்வளவு வல்லமையான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் யாரா மாறிடுறேன், உயிர்ப்பிக்கிற ஆளாக நான் மாற்றி விடுகிறேன். முதல் மனிதனாகிய ஆதாம் ஆத்மா உள்ளவராயிருந்தார். அவர் உயிர்ப்பிக்கும் ஆண்டவர் சுவாசத்தை கொடுக்கும்போது என்ன நடக்குது, 2வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 2வது அதிகாரத்தில் ஜீவ ஆத்மாவானார். அப்போனா ஒரு மாம்சம் அவருக்குள்ளே வந்த நம்ம பாவத்தை அவருக்கு பின்னால் அந்த பாவ சுவாபத்தோடு நாம் பிறக்கிறபடினால் நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவ மகிமையை இழந்தவர்களாக இருக்கிறோம். அந்த சின்னு வந்த உடனே, பாவம் வந்த உடனே தேவனது மகிமை நம்மளை விட்டு அகன்று போகுது. க்ளோரி டிபார்ட்டட். அதுதான் இப்போ என்ன அதான் முதலாவது நடந்தது. அப்போது எப்படி ஆதாம் உடுத்து வைக்கப்பட்டிருந்தார், ஹீ வாஸ் க்ளோத்ட் இன் க்ளோரி. எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? ஆண்டவர் மகிமையினால் நம்மை
உடுத்து நம்முடைய உடை. அதனால தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவங்க பாவம் செய்கிற வரைக்கும் அவர்கள் நிர்வாணி என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஸோ முதலாவது அவர்கள் இழந்தது தேவனது மகிமை. தேவனது மகிமையை இழந்ததும் தான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஏன்னா தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இருந்து அவர்கள் கிட்ட இருந்த அந்த மகிமையை இழந்து விடுகிறார்கள். அடுத்து என்ன நடக்குது? மகிமையை இழக்கும் போது ஃபால் ஆஃப் கம்யூனிகேஷன். பேச முடியல, தேவனோடு உறவாட முடியவில்லை. அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகி விட்டார்கள். அபகூக் சொல்றாரு, பரிசுத்தர். நான் அபகூக்கில் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் அசுத்தத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன். பேச முடியலன்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு பேசுறதுக்கு முன்னால் அவரால் நம்மளை பார்க்கக்கூட முடியலம்மா. நம்ம பேசுகிறது அவரால் என்ன செய்ய முடியல? தேவனால் நம்மை பார்க்கக்கூட முடியவில்லை. அதனால் நம்ம திருப்பி பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரேன்ட்டு நம்ம சொல்லி நம்மளால் என்ன செய்ய முடியல? அந்த பாவத்தில் இருக்கும்போது அவர் நம்மை பார்க்க முடியாததுனால நம்ம என்ன செய்கிறோம்? பாவத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரோடு பேச முடியல. அந்த கம்யூனிகேஷனில் ஒரு பெரிய கட்டு வந்துடுது இல்லையா? 3வது என்ன நடக்குதுன்னா, சாபத்தின் மூலமாக என்ன ஏற்படுகிறது? மரணம் ஏற்படுகிறது. 3வது, சாபத்தின் மூலமாக நமக்கு மரணம் வருகிறது. க்ளோரி போயிடுச்சு, மகிமை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது, ஆண்டவரோடு பேச முடியல, அதோட நிற்கல. நமக்கு ஃபிசிக்கல் டெத் என்ன ஆயிடுது? கிராஜுவலாக வர ஆரம்பிக்குது. அநேகர் நினைக்கிறாங்க டெத்துன்னு சொன்னாரே, அப்போ கூட ஆதாம் 930 இயர்ஸ் உயிரோடு இருந்தாருன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம் உடனே ஏற்படுகிறது. அதனால் உடனே ஏற்பட்டது என்னன்னா, இம்மிடியட்டாக நடந்தது ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் நடக்கிறது என்ன அர்த்தம்னா, தேவனிடத்திலிருந்து நான் பிரிக்கப்படுகிறேன். எவ்வளோ தேவன் இடத்திலிருந்து பிரிக்கப்படும் போது ஆதாம் என்ன செய்கிறாரு? தேவனை விட்டு விலகி ஓடுறாரு. ஆனால் தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அவர் மனிதனை நோக்கி வருகிறார். மனுஷன் எவ்வளோதான் அவரை விட்டு விலகினாலும் தேவன் அன்னைக்கு தேடி வந்த தேவன் இன்னைக்கும் நம்மளை என்ன செய்கிறாரு? தேடி வந்து கொண்டே இருக்கிறார். அதனால 3வது நமக்கு நடக்கிறது, சாபத்தின் மூலமாக நம்முடைய சரீரம் மரணத்தை துவங்குகிறது, மரணத்தை ஆரம்பித்து விடுகிறது. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுமே 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படி கூட்டுறோம் பர்த்டேயை. ஆனால் மரணத்தின் தேதியை வைத்து பார்க்கும்போது இவ்வளோ சீக்கிரமாக நம்ம கடந்து மரணத்தை நோக்கி போகிறோம்னு தான் நம்முடைய சரீரம் இருக்குது இல்லையா? நமக்கே தெரியும், வயசு ஒரு வயசுக்கு நம்ம சரீரத்தின் பலன் எப்படி குறையுது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதனால் மரணம் வந்துருச்சு. 4வது என்ன ஆகுதுன்னா, என்வாயர்மெண்டல் கர்ஸ், சூழ்நிலையில் என்ன ஆகுது? ஒரு சாபம். அதனால தானே முள் கொடுக்கப்பட்டது. அதனால தான் என்ன? வேலை நெத்தி வேர்வை நிலத்தில் விழும்படியாக முட்கள் உருவாகிறது. இப்படி அந்த ஒரு கடுமையாய் உழைக்கிற உழைப்பு வருகிறது. 5வது எதை இழக்கிறோன்னா, நம்ம க்ளோரி இழக்கும்போது இதெல்லாம் அதில் ஒரு பேக்கேஜ் ஆட்டம் போயிடுது. லாஸ் ஆஃப் டொமினியன், அதிகாரத்தை இழக்கிறோம். இப்போ இழந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக, ஒரே பலியின் மூலமாக, பரிசுத்தமான குற்றமில்லாத இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டதின் மூலமாக என்ன நடக்குதா? நமக்கு க்ளோரி ரீகெயின். எந்த மகிமையை இழந்தேனோ அந்த மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். அதை சொல்லும் போதே நமக்கு எவ்வளவு நல்லா இருக்குது இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, சிலுவையின் மூலமாக நீ இழந்து போன மகிமையை உனக்கு தருகிறேன். அதனால தான் நான் சொன்னேன், நம்ம படித்தது இல்லையா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் என்ன படிக்கிறோம்? அவர் நம்முடைய மகிமைக்காக இந்த உலகத்தில் வந்தார். அப்போது என்னுடைய மகிமை என்னன்னா, என்னுடைய
ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இந்த சொன்னதையெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் என்ன செய்யுதுன்னா, முதலாவது என்னுடைய ஆவிக்குரிய மனிதன் இம்மீடியட்டாக இறந்து போனார் இல்லையா, பாவத்தின் மூலமாக ஆதாம் வாழ்க்கையில் தொடர்ந்து பாவ சுவாபத்தோடு நம்ம பிறக்கும்போது நம்முடைய ஆவி செத்ததாக தான் இருக்குது. சரீரத்தில் உயிரோடு பிறக்கிறோம், ஆனால் ஆவி செத்ததாக இருக்கிறது. அதனால் என்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறோமோ, உடனடியாக ஆவி உயிர்ப்பிக்கிறது. சரீரம் என்ன செய்து, ஆவி என்ன சொல்லுதோ அதை கேட்டு 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 நம்முடைய சரீரத்தில் பலனடைந்து பாவத்தின் மேலே வெற்றி பெறுகிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா, நமக்கு மகிமை திரும்ப கொடுக்கப்படுகிறது. நீ ஆண்டவரை விசுவாசித்தால் போதும். சிலுவையில் கர்த்தர் எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்தால் போதும். உடனடியாக நடக்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆவி உயிர்ப்பிக்கப்படும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த கர்ஸ் ஆஃப் டெத் அதில் இருந்து நீயும் நானும் மீட்கப்படுகிறோம். இந்த 15வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை வாசித்து பாருங்கள். அதனால் நம்ம என்ன செய்யறதில்ல, மரணத்தை குறித்து நீயும் நானும் பயப்படுறதில்ல. காரணம் என்னன்னா, மரணத்தை தேவன் ஜெயமாக விளங்கிவிட்டார். அவர் உயிரோடு எழுந்து விட்டார். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த அதிகாரிகளுக்கும் மத தலைவர்களுக்கும் நம்ம இவர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறோமே சிலுவையில், அவர் மீண்டும் உயிரோடு எந்திரிப்பாருன்றது தெரிஞ்சிருந்தா அவரை கொன்று இருப்பாங்களா? அதுதான் ரகசியமாக மறைக்கப்பட்டது. எது மறைக்கப்பட்டது? தேவனது திட்டம். அவர் உயிரோடு எழும்புவார். அது எதை குறிக்கிறது? மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணம் என்ன செய்யுது? ஜெயமாக வெளியில் தோன்றப்படும். அப்போ மரணம் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. அப்போ எதிலிருந்து விடுதலை கிடைக்கிறது நமக்கு? நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் உடனடியாக உயிரடைகிறான். சரீர மனிதன் ஆவிக்குரிய மனிதனில் பலப்பட இயேசு கிறிஸ்துவை போல நீயும் நானும் மாறிட்டு வரோம். எந்த மகிமையை இழந்து போனோமோ, நம்ம உருவாக்கப்படும் போது எப்படி இருந்தோம்? தேவனை போல உருவாக்கப்பட்ட நாம் மகிமையை இழந்த போது நம்மிடத்தில் அசுசி காணப்பட்டது இல்லையா? அந்த மகிமையை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது தேவ சாயலை நம்ம என்ன செய்கிறோம்? அணிந்து கொள்கிறோம். நாம் மண்ணானவருடைய சாயலை அல்ல, விண்ணானவருடைய தேவ சாயலை நம்ம என்ன செய்கிறோம்? அணிந்து கொள்ளுகிறோம். அடுத்தது, நம்முடைய மரணம் என்ன செய்து? ஜெயமாக மாறிவிடுகிறது. நாம் வாழ்கிற இந்த பூமி அது என்னத்தினால முட்கள் கொடுக்கப்பட்டது. எதுக்கப்புறம்? இந்த பாவத்திற்கு அப்புறம்தான் கடுமையான வேலை கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, யோவான் 10:10 நம்முடைய மையமான வசனம் இல்லையா, அவர் நமக்கு நம்முடைய சாபத்தை எல்லாம் எடுத்து விட்டு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கிறார். கடைசியாக விசுவாசிக்கும் போது எதை பெற்றுக்கொள்ளுகிறோம்? அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறது, மகிமையை நீ இழந்து போன அந்த இழந்து போன மகிமையை நான் மீண்டும் உன்னுடைய கரத்தில் கொடுக்கிறேன். அந்த மகிமை நமக்கு பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய முக சாயல் மாறுகிறது. மண்ணானவனுடைய சாயல் மாறி நாம் எதை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் விண்ணானவருடைய சாயலை பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், நான் என்னுடைய வாழ்க்கையின் என்னுடைய ஏம் என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய தீர்மானம் எதுவாக இருக்கணும்? ஆண்டவரே, நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். ஏன்னா அந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு எதையெல்லாம் நீர் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்துட்டீர். உம்மோடு பேசக்கூடிய அந்த துண்டிக்கப்பட்ட கம்யூனிகேஷன் கட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அதை மீண்டும் எனக்கு கொடுத்துட்டீர். எப்போ கொடுக்குறாரு? அவர் சிலுவையில் மரிக்கும் போது. திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறோம், திரைச்சீலை மேலிருந்து கீழே
கிழிந்து விடுகிறது. அதனால நம்ம என்ன செய்யலை, அந்த காலத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியர் ஒருவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நுழைய முடியும் என்பதை விட்டு நம்ம என்ன செய்யலாம் தெரியுங்களா, தினம் அதற்குள்ளே போயிட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயே நம்ம தங்கிடலாம், திருப்பி வெளியே வர வேண்டியதே இல்லை. அப்போ ஒவ்வொரு முறையும் நான் செய்கிறேன், ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் அதை நினைவுபடுத்தி கொள்கிறேன். அப்போ நான் எங்கே இருக்கிறேன், இப்போது மை ஸ்டே இஸ் ஃபிக்ஸ்டு. எங்கே ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு, மகா பரிசுத்த ஸ்தலத்தில். அதில் இருந்து நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம், திரும்ப வெளியே வர வேண்டியதே இல்லை. அப்போது நம்ம 24 மணி நேரமும் ஜெபிக்கலாம். எங்கேருந்து ஜெபிக்கலாம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருந்து. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இழந்து போன மகிமையை திரும்ப பெற்றுக்கொண்டாய். அந்த பெற்றுக்கொண்ட மகிமையை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக, அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட மகிமையில் ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு தடவை நுழையிற இடத்துல இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக திரைச்சீலை கிழிந்த பிற்பாடு நான் என்ன செய்கிறேன், விசுவாசத்தின் மூலமாக யார் பாலமாயிடுறா, சிலுவை எனக்கு ஒரு பாலமாக அமைந்து விடுகிறது. சிலுவை பாலமாக அமைந்து பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நான் எங்கே இருக்கிறேன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயே தான் நம்ம இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மகிமை, நம்முடைய மகிமைக்காக அவர் என்ன செய்கிறாரு, சிலுவையில் மரிக்கிறார், உயிரோடு எந்திரிக்கிறார். அப்போனா நம்முடைய மகிமை எப்படி கிடைக்கும் நமக்கு, நாம் தூங்கும் போதும் சரி, நம்ம பகல் நேரத்தில் வேலை செய்யும் போதும் சரி, நம்ம எங்கே இருக்கிறோம், தேவனுடைய மகிமையை ஆடையாக அணிந்தவர்களாக, தேவனுடைய மகிமையை பெற்றவர்களாக, அதிகாரத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், வாழ கற்றுக்கொள்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு. அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிற, அந்த அதிகாரத்தோடு வாழ கற்றுக்கொள்கிறார். அதனால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட வாழ்க்கை அல்ல, தேவனோடு என்னுடைய வாழ்க்கை இணைந்ததாக அமைகிறது. மை லைஃப் இஸ் நாட் அ சேஞ்ச் லைஃப், பட் இட் இஸ் அ எக்ஸ்சேஞ்ச் லைஃப் வித் கிரைஸ்ட் க்ளோரி. அந்த மகிமையை நான் பெற்றிருக்கிறதுனால நம்ம எந்த வகையான சூழ்நிலையில் இருந்தாலும் சரிம்மா, நம்ம கலங்க வேண்டியதே இல்லை. ஏன்னா அவர் நம்முடைய மகிமைக்காக தான் சிலுவையை அவர் சுமந்தார். நம்முடைய மகிமைக்காக தான் அவர் சிலுவையில் மரித்ததை பெருசாக அவரால் எடுக்காமல், ஆண்டவரே எப்பேற்பட்ட பாடாக இருந்தாலும் அந்த சிலுவைக்கு நான் போகிறேன்னு என்னை முற்றிலும் அவர் ஒப்பு கொடுத்தார் இல்லையா இயேசு கிறிஸ்து. அந்த சிலுவையின் மகிமையை நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் நீயும் நானும் இயேசு கிறிஸ்துவை போல மாற்றப்படுவோம். சூழ்நிலையெல்லாம் எப்படி இருந்தாலும் சரி, பல சவால்கள் நிறைந்திருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் மகிமையை, தேவனது மகிமையை பெற்றவர்களாக வாழ்வோம். மோசே பாருங்க, தேவனது மகிமையை பார்க்க தான் விரும்பினார் இல்லையா. ஆனால் நம்ம இப்போ சிலுவைக்கு அப்புறம் வாழ்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறோம் தெரியுமா, தேவனது மகிமையை நம்முடைய சரீரத்தில் பெற்றவர்களாக, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக தேவனது மகிமையோடு நாம் வாழ்கிறோம். எதை ஆதாம் இழந்து போனாரோ அதை மீண்டும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் நம்முடைய க்ளோரி ரீகெயின்டுன்னு சொன்னேன். இதன் தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆண்டவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை எத்தனை சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அந்த சவால்கள் எல்லாமே சாதனையாக மாறிவிடும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பரமத்தகப்பனே, அப்பா பிதாவே, எங்களது வாழ்க்கை ஆண்டவரே உம்மோடு சேர்ந்து இணைந்த வாழ்க்கையாக, உமக்குள் மறைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, ஆண்டவரே உம்மோடு இணைந்து வாழ்கிற இந்த வாழ்க்கை ஆண்டவரே எங்களுக்கு மகிமையை மீண்டும் கொடுத்ததற்காக, எந்த மகிமையை
ஆண்டவரே, பாவத்தின் மூலமாக நாங்கள் இழந்து போனோமோ அதே மகிமையை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகவும் அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு சிலுவையே அடையாளம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஆமேன்.